சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் எண்ணில் இளைஞர்களை கரம் தொட்டும் முதியவர்களின் பாதம் தொட்டும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்று மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வு எனது நீண்ட நாள் கனவு. இது மாதிரியான நம் சமுதாயத்தின் நிகழ்வு பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்த திட்டமிட்டிருந்தோம். ஏதோ சில காரணங்களால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வர முடியாத சூழ்நிலையில் நம் குறைவாகவே பங்கெடுக்க வேண்டிய சூழ்நிலை அமைந்துவிட்டது. எனது உரையை ஆரம்பிப்பதற்கு முன் என்னை நான் அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகின்றேன். நான் ராமநாதபுரம் மாவட்டம் முத்துவயல் என்ற கிராமத்தில் 1950 பிறந்து அங்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் படித்து BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர், MA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடித்துவிட்டு யூனிட்டி அஷூரன்ஸ் கம்பெனியில் ரிஜன் மேனேஜர் ஆவதற்கு முன்பு 2010 பிறப்போய்வு பெற்று அதன் பின் வழக்கறிஞர் பட்டம் படித்து தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றேன். எனது அரசு பணி யூனிட்டி அஷூரன்ஸில் ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒர்க் பண்ணி 1992 2010 வரைக்கும் ஒரு 4 டிவிஷனல் ஆஃபீஸஸில் மேனேஜராக இருந்து 3 பிரான்ச்சில் பிரான்ச் மேனேஜராக இருந்திருக்கின்றேன். அதனால் அப்பொழுது பிறந்த ஊரிலிருந்து இன்று வரைக்கும் நம் சமூகம் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையில் நாங்கள் எல்லாம் வளர்ந்து வந்தவன். எங்களுக்கு எந்த விதமான சாதி ரீதியான சமூக ரீதியான ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நாங்கள்லாம் வளர்ந்தவன். ஏனென்றால் எங்கள் ஊரின் முத்துவயலில் நம் மக்களும் பல்லர் சமுதாயமும் தேவர் மரவர் சமுதாயம் சமமாக ஒரு ஈக்குவலாக விவசாயம் செய்வோம். 4 மடை பாசனத்தில் மரவர் சமுதாயம் விவசாயம் பண்ணுவார்கள், 4 மடை பாசனத்தில் பல்லர் பண்ணுவார்கள். இன்று வரை எனக்கு தெரிந்து 1955 இன்று வரை நாங்கள் ஒருவர் பல்லர் சமுதாயம் சரி மரவர் சமுதாயம் ஒருவர் முகம் சிரித்து பேசியது கிடையாது. அதே மாதிரி தான் தற்பொழுதும் இன்று நாங்கள் மதுரையில் துணையார் மருத்துவராக இருந்து ராஜாபுரம் பிரதமர் சங்கத்தில் ஒர்க் பண்ணி இன்று மதுரை மருத்துவக் கல்லூரியில் டைரக்டராக பணிக்கு ஓய்வு பெற்ற பிறகு இன்று வேளாண்மை ஒர்க் பண்ணுறாங்க, வேலை செய்கிறார்கள். இன்று முதல் இங்கு மதுரையில் ராஜாப்பூர் ஒத்தவீடு அந்த மாதிரி நிறைய ஒரு 12 கிராமங்களில் கல்லர் சமுதாயம், அகமுடையார் சமுதாயம், பல்லர் சமுதாயம் இந்த 3 சமுதாயங்கள் அதிகமாக வாழப்படுகிறாங்க. இங்கும் சரி என்னுடைய துணைவியாரும் சரி என்னையும் சரி கல்லர் சமுதாயமாக இருக்கட்டும் அகமுடையார் சமுதாயம் இருக்கட்டும் எங்களை அவ்வளவு தூரம் அன்போடும் மரியாதையோடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த கருத்தை சொல்கிறேன் என்றால் பல்லர் சமுதாயமும் தேவர் சமுதாயம் ஒன்று எப்போதுமே உரசி கொள்வார்கள், தொகையோடு இருப்பார்கள் என்று ஒட்டுமொத்த கருத்து வெளிப்பாடு இருந்தால் கூட நம்ம கூட நல்லா பழகக்கூடிய நண்பர்களும் உண்டு. நிறைய நாங்கள் கிட்டத்தட்ட 9 வருஷம் கல்லூரியை படித்துள்ளேன். BSc, BA, MA, BS. ஸோ அவ்வளவு நாட்களிலும் என் கூட இருக்கிற நிறைய நண்பர்கள் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நம் சமுதாயத்தின் மேல் அளவு மிக்க பற்று கொண்டிருந்தாலும் என் மீது மற்ற சமுதாயமும் நாடார் சமுதாயத்திலும் சரி தேவர் சமுதாயத்திலும் சரி பிராமின்ஸ் எல்லாருமே என்னுடைய அணுகுமுறை எல்லாரையும் நன்றாக என்னை யூனிட்டி அஷூரன்ஸிலுமே எத்தனையோ ஆஃபீஸர்கள் எவ்வளோ இருந்தாலும் பிராமின்ஸ் மேலே சுப்பீரியர்ஸ் இருந்தால் கூட என்னை தான் ஒரு பொக்கிஷமாக நினைச்சு நேரத்து மேலே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எல்லா சமுதாயத்திற்கும் நமது சமுதாயத்திற்கு உழைப்பதற்கு, அவங்களை முன்னேற்றுவதற்கு, அவங்களை ஒருங்கிணைப்பதற்கு என்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு செய்தாலும் மற்ற சமுதாயத்தினருக்கும் நான் நன்றி உணர்வாக எப்போதுமே இருக்க வேண்டிய ஒரு அந்த மாதிரி முறையில் நான் வளர்ந்து வந்தவன். ஆதலால் மற்ற சமுதாயத்தின் மீது நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நான் திருச்சியில் ஒரு மீட்டிங் நடந்தேன். அப்போ ஆதிக்க குருமூர்த்தி பேசும்போது அவர் சொன்னார், சுயஜாதி உறவு புறஜாதி நட்பு அதுதான் நம்மளுடைய கொள்கையாக எப்போதுமே இருக்க வேண்டும் என்று கூறினார். அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை முறை இருந்தது. எனது குடும்பத்தை பற்றி நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு துணைவியார் டாக்டர், 2 மகள்கள். முதல் மகன் டாக்டராக சென்னையில் இருக்கிறார். அவர் கணவரும் டாக்டர் தான். 2வது மகள் கனரா பேங்கில்
அதிகாரியாக இருக்கிறார். அவர் மாப்பிளையும் காத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட சித்தப்பா வீட்டிலையும் எங்கள் வீட்டிலும் ஒரு குடும்ப ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு 19 மருத்துவர்கள் எங்கள் வீட்டில் மட்டும் இருக்கிறார். ஸோ இவ்வளவு நாம் எழுந்தோம். நம் சமுதாயம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, நம் சமுதாயத்தின் வளர்ச்சி எவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கிறது. படிப்பில் நம்ம அந்த காலத்தில் சொல்வார்கள், நெல் வகை எங்கினாலும் பல்லர் வகை எண்ண முடியாது என்று சொல்வார்கள். பல்லர் வகை எண்ணினாலும் இன்று வந்து நம்மளுடைய நிலைமை படிப்பார், நம் சமுதாயத்தில் படித்தவர்களே எண்ண முடியாது. அவ்வளவு படிப்பார்கள். ஆனால் அவ்வளவு படித்திருந்து என்ன பண்ணோம் நம்ம? ஆனால் இன்று நம்ம அரசியல் பலம் இல்லாததால், அரசியல் அதிகாரத்தை நம்ம அரசியலை நம்ம வந்து ஒரு பொருட்டாக மதிக்காததால் பல விதங்களில் நாம் வந்து நம் சமுதாயம் பின்னடைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக நாம் பல காலங்களாக போராடி நம்முடைய தேவேந்திர சங்கம் ஜீவராஜ் ஐயா பொதுச் செயலாளராக இருந்து, ஐயா கலியமூர்த்தி தலைவராக இருந்து எத்தனையோ முறை ஆதிதிராவிட நலத்தை பெயர் மாற்ற வேண்டும், அது கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உள்ளது, அதை மாற்றுங்கள் என்று எவ்வளவோ போராடி ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அதையும் வந்து அரசாங்கம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. அதற்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். 1980 எம்ஜிஆர் இருக்கும் பொழுது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது இந்த சட்டம் வந்து அரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆதிதிராவிட வெல்ஃபேர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் பார்த்திருக்கிறார்கள். அதன் பின்பாக 1980-85 அதே சட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அந்த அரிஜன் வெல்ஃபேர் பண்றாங்க. நான் உதாரணத்தோட உங்களுக்கு பேசியிருக்கேன். இது 1981 அப்பவும் எம்ஜிஆர் தான் சீஃப் மினிஸ்டர். புரட்சித் தலைவர் குறிப்பாக சொல்றேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, பல்வேறு ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு கவர் பண்றோம். நம்ம கம்யூனிட்டியில் பர்டிகுலரா இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு ஜாதி பேரில் போய் ஒரு நலத்துறை வச்சீங்கன்னா இது எல்லாரையும் பின்பற்றுற மாதிரி அதை வந்து நீக்கணும்னு சொன்ன பிறகு அது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி கேட்குறாங்க. அதை வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க, நீங்க ஏன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் வந்து கவர்மெண்ட் சட்டம் பண்ணலாம். ஏன்னா அங்க வந்து நீங்க மேல வந்து குறிப்பா சென்னை சுற்றி உள்ள நகரங்கள்ல அவங்க உள்ள ஆதிதிராவிட பழைய சமயத்தில் அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 9,000 பேர்த்த கருத்து வாங்கிருக்காங்க. அவங்க சொல்ற காரணம் வந்து நாங்கள் 9 பேர்த்த கருத்து வாங்கினா அதனால எம்ஜிஆர் கொடுத்தாரு. ஆனா அப்ப வந்து எல்லாரும் ஆதிதிராவிடர்கள் 50 பேர் பறையர்கள் எல்லாம் சேர்ந்துதான் முடிவு எடுத்தோம். ஸோ அதனால ஆதிதிராவிடர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் திருப்பி ஒரு ராமையா வந்து நம்மளுடைய சமுதாயத்தினர் அதெல்லாம் செய்து நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவர் இருக்கும்போது பல்வேறு அப்ளிகேஷன் வந்த பிறகு இவர் வந்து சர்வதேச ஆதிதிராவிட நலத்தின் பேர் தான் கரெக்டானது, அதனால பட்டியல் இனத்தவர்கள் கொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 கோர்ட் ஆர்டர் ஹைகோர்ட் நம்ம 14/5/12 ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. நம்ம தேவேந்திர சங்கத்தில் இதை வந்து கன்சிடர் ஆன் மெரிட்ஸ், இது வந்து எகென்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், ஒரு ஜாதிக்காரர் வந்து அரசு துறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆர்டர் வாங்குறாங்க. இன்னொரு 2வது தடவை ஆர்டர் வாங்குறாங்க. ஸோ இதை பார்த்து மறுபடியும் அரசு அப்போ உள்ள அரசு டிஎம்கே அரசு வந்து அதை பொருட்கள் எடுத்துக்கல. அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கண்டெம்ட் பெட்டிஷன் பண்ணுறாங்க. ஸோ கண்டெம்ட் பெட்டிஷன் போட்ட உடனே இதை வந்து ஒரு குழு அமைச்சு நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணி தீர்ப்பு போனதுமே உடனே வந்து குழு அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த குழுவில் வந்து நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். யார் எப்போ கேட்டாலும் தூக்கு தெரிவித்து கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். ஸோ அந்த 14 பேருக்கு என்ன பண்ணுறாங்க, 14 பேர் மெம்பர்ஸில் 7 பேர் ஆதிதிராவிட பறையர் சமூகத்துக்கு வந்தாங்க. 6 ஒருத்தர் வந்து அருந்ததி, 6 பேர் வந்து பல்லர் சமுதாயம் சொல்றாங்க. ஸோ இந்த 7 பேருமே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அவங்க சொல்றது அவங்க சமுதாயத்துக்கு நம்ம தான் செய்வாங்க. ஸோ அந்த 7 பேர் வந்து ஆதிதிராவிட பேர் தான் கிடைக்கும் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கமிட்டியில குறிப்பா ஒரு முக்கியமான கருத்தை அவங்க ஏற்றுக்கிட்ட கருத்து வந்து தமிழரசன் அவருடைய கருத்து என்ன சொல்றாருன்னா, அது நான் வரிய பதிவு சொல்றேன். மேலும் 1922 சட்டமன்றத்தில் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த MC ராஜா அவர்கள் ஆதிதிராவிடர் என்ற பெயராலேயே பட்டியலில் உள்ள அனைத்து சமுதாயத்தையும் அழைத்துக் கொள்ளலாம் என்று முன்மொழிந்தார்கள்.
யாரெல்லாம் பஞ்சமர், வெட்டியான், சண்டாளன், சக்கிலியன், பறையன் என்று அழைத்துக் கொள்ள விரும்பவில்லையோ, யாரெல்லாம் சமூகத்தில் ஒரு சமூக அந்தஸ்து வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்கள் எல்லாம் ஆதிதிராவிடர் என்று அழைத்துக் கொள்ளலாம். இது சட்ட ரீதியாக செல்லும் என்று 1922 ஜனவரி மாதத்தில் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த வரிகள்ல எந்தாவது பல்லர், தேவந்தர், குலத்தார், குடும்பம் என்ற வரியே இல்லை. நம்ம ஒரு நாள் எதுவும் சொல்றது நம்ம வந்து எங்கள் அவங்களுக்கு வந்து என்ன பஞ்சமா, சக்கிலியர், வெட்டியான், பறையன்னு சொல்றது அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆதிதிராவிடருக்கு மாற்ற சொல்லிட்டாங்க. அந்த குறிக்கோளையோ அந்த ஆணையை வச்சு எல்லா குடும்பத்தை செல்வகாசி போய் ஆதிதிராவிட நலத்துறை அந்த மாதிரி கொண்டு வருவது எல்லாருக்கும் தான் கொண்டு வருவது தப்பு. இது வந்து சட்ட ரீதியாகவே சொன்னார். ஆனா இது எதிர்த்து இது பண்றதுக்கு இவங்க வந்து நம்ம தேவதர்வாத சங்கத்தில் அவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் நம்ம தலைவர்கள் அதைத்தான் நான் சொல்லி இவங்க இவ்வளவு போராடி ஒரு சங்கத்துல அவ்வளவு போராடி ஜெயிச்சவங்க நம்ம சமூகத்தின் தலைவர்கள் கூட இருந்து ஒரு இது பண்ணி குரல் கொடுத்து அது வந்து நிறைவேற்றப்பட்டு அதுக்கு நம்ம அப்போ இருந்த ஆட்சியாளர்களும் ஆதிதிராவிட பறையன் சமூகத்துக்கு ஒத்துழைச்சாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இதாக இருக்கு. ஆனா இது என்னன்னா நீங்க வந்து நம்ம ஒவ்வொரு சமுதாயமும் ஆர்டிகல் 30ல ரைட் டு லைஃப் பிரச்சனை பற்றி கொண்டு வந்து எல்லாருமே சுயமரியாதை உரிமையோடு எல்லாரும் வாழலாம். நம்ம ஜெர்மனியில் வாங்கிய உரிமை உண்டு. அதுல ஒரு சுயமரியாதையோட வாழ்றது உண்டு. ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி. இப்போ நீங்க வந்து பதில போய் ஆதரவு இன்னொரு காலத்தில் சொன்னா எப்படி டிக்னிட்டி வரும்? இதுவே வந்து சட்டத்துக்கு எதிரான விஷயம். அப்ப அதையும் வந்து இவ்வளவோ அதையும் சொன்ன பிறகும் அரசாங்கம் விஷயம். ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் அப்பீல் செஞ்சுட்டு இருந்தாங்க. 2014 அப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொஞ்ச நாள் இருந்தாங்க. 2021 மறுபடியும் திருப்பி என்ன பண்றாங்க? அடுத்த ஏற்கனவே ஒரு கஷ்டத்துல ஒரு வேலை நம்ம வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். அடுத்து வந்து என்ன பண்றாங்க? அடுத்து இருக்கு 3% கொடுக்குறாங்க. அப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த ரூல்ல இருந்திருக்காரு. அப்ப சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி கிருஷ்ணசாமி என்ன பண்ணிருக்கணும்? அப்ப இப்போ வந்து சொல்றாரு வெளியில இல்லை நான் தான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் முதல்ல கேள்வி படிக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் வந்து நான் கிருஷ்ணசாமி வந்து அந்த விஷயத்துல சரியா செய்யணும். அந்த 3% கொடுத்து ஓகே அந்த சமூகம் வந்து கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு 3% கொடுத்துட்டு போகணும். ஆனா அதுல 15% முன்னுரிமை கொடுத்து மற்ற எந்த சமுதாயத்துக்கும் உடனே ஒரு யூனிவர்சிட்டியில் 5 போஸ்ட் வருதுன்னா அந்த 5 அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. 10 போஸ்ட் 3 கொடுத்தா ஓகே ரிசர்வேஷன்ல. மிச்சம் 7 கூட நான் வந்து அத்தனை வருஷம் கொடுக்கல, இத்தனை வருஷம் கொடுக்கல, அது கொடுத்த பிரகாரம் கொடுக்குன்னா நம்ம மாணவர்கள் என்ன போவாங்க? இதைத்தான் வந்து இதுல இது விசிகா தலைவர் விடுதலை கட்சித்தலைவர் ஒரு முறை வந்து பத்திரிகை வந்து நாங்கள் இந்த மாதிரி இதை ஆட்சேபிக்கணும்னு சொல்லி ஏதோ வழக்கு ஏதோ சொன்னான்னு நினைக்கிறேன். உடனே வந்து மத்திய அமைச்சர் முருகன் அவர் வந்து சமுதாயத்தை சேர்ந்தவர் உடனே வந்து திருமாவளவன் வந்து சமூக நீதி பற்றி பேசுறாரு. ஆனா இவர் வந்து இப்படி பேசுறாரு அப்படின்றார். இவர் பேசுறது ஆனரபிள் மினிஸ்டர் முருகன் பேசுறதே தப்பு. எப்படி அவர் சமுதாயத்தில் அடுத்த பொருட்கள் இருக்கிற இவர் வந்து எடுப்பாங்க. 3% கொடுத்ததே வந்து ஒரு அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த 15 பேர் வரனா எங்க சமூக நீதி இருக்கு? ஆனரபிள் மினிஸ்டர் முருகனுக்கு சமூக நீதி பற்றி தெரியல. விடுதலை கட்சிகளுக்கு திருமாவளவனும் அவர் சொல்றாருன்னா விட்டுட்டு போன அவசியம் இல்லை. அவங்க உடனே அரசு என்ன பண்றாங்க? நீ வந்து 3% தெரிவிச்சு நீ பெஸ்ட் பண்ணினா நாங்க வந்து ஆதரவு நடத்தக்கூடிய அந்த மாற்றம் சொல்றாங்க. அந்த மெயினான பாயிண்ட் கேட்கிறாங்க. நீ 3% ரிசர்வேஷனுக்கு அப்போசிட் பண்ணினா நாங்க வந்து ஆதரவு நடத்துற பேரை மாற்றுவோம். உடனே திருமாவளவன் சைலண்ட். ஏன் விஷயத்தில் நீங்க கேட்காத நான் விஷயத்துல கேட்கிறேன். கடைசியில் பாதிக்கப்படுறது யாரு? அவங்க ஆளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அவருக்கு ஆதரவு பேர் கிடைச்சிருக்கு. அவருக்கு அந்த ரிசர்வேஷன் இருக்குது. ரெண்டுமே பாதிக்கப்படுறது யாரு? உண்மைதானே? நான் சொல்றது உண்மைதானே சார்? ரெண்டுமே பாதிக்கப்படுறது நம்ம. இப்போ ஆதரவு நலத்துறையின் பேர்ல நம்ம உள்ளடக்கி அது மட்டும் இல்லை. இந்த ஆதரவு நலத்துறையின் உள்ள பேர் வச்சதுனால அதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த பேருடைய அதனால நம்ம பட்ட நிறைய கற்றுக்கணும். அதை அனுபவிக்கிறதுனா அதை அளவு பண்றதுனால ஆதரவு நடத்தை தொடர்ச்சியாக பல்லர், சக்கிலியர், பறையர் ஒரு சர்டிஃபிகேட் இந்த விளையாட்டு நாங்களாம் இருக்கும்போது வந்து பல்லர் மட்டும் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் அங்கே வச்சிருக்கோம்.
ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடில் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த கேட்டகரி அந்த நல்ல ஆந்திராவில் வித்தின் பேக்கெட் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டை பூரா அந்த ஜனத்தையை பூரா ஆந்திராவில் கேட்டு பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நான் ஒரு ஆதரவு வச்சேன். அதாவது எப்படின்னா அந்த ஷெடியூலில் 2001 எடுத்த செப்டர் 17 22 வந்து 34,000, குடும்பம் வந்து 23,000, மன்னாடி வந்து 5 இடத்துலாம் தேவேந்திர குலத்தை வேளாளர்கள் உள்ள உட்பிரிவு, பல்லன் வந்து 22,22,000. அது ஆனால் அதுக்கு பறையன் வந்து 18 லட்சம், ஆதி திராவிடர் வந்து 54 லட்சம் காமிக்கிறார். நம்மளும் தேவேந்திர குலத்தாண்டி சனத்திலே எப்படி 14,000 20,000மோ அதே மாதிரி தான் ஆதி திராவிடர். அவங்களும் வந்து மேக்சிமம் பல்லர் மாதிரி பறையன் தான் அவங்க ஜனத்தில் அதிகம். இந்த தேவேந்திர குலத்தான் ஆதி திராவிடர்கள்லாம் ரொம்ப அந்த சும்மா கொஞ்சம் பேர் அது ஒரு அடையாளத்துக்காக தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எப்படி தேவேந்திர குல வேளாண் நம்ம அடையாளப்படுத்துறோமோ அதே மாதிரி பறையன் சாம்பார் நம்ம எல்லாம் ஆதி திராவிடர்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கின்ற போது இந்த ஆதி திராவிடர் வித்தின் பாக்கெட் அவ்வளவு நம்ம ஜனத்தை மொத்தம் 3 சமுதாயத்தை சேர்த்து ஆதி திராவிடர் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து 58 லட்சத்தை 54 லட்சம் பண்ணிட்டாங்க. அந்த 54 லட்சம் தான் நம்ம ஜனத்தெல்லாம் அடிபட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் 56 லட்சம், வரையன் 18 லட்சம், சாம்பார் 8,000, வள்ளுவன் 71,000, மொத்தம் வந்து 72 லட்சம் காமிக்கிறாங்க 2001. அந்த ஆதி திராவிடர் உள்ளடக்கிய மாநிலம் வேற தேவேந்திர வேளாண் உள்ளடக்கிய ஜாதிக்கு வந்து தேவேந்திர குலத்தில் 34,000, குடும்பம் 23,000, வள்ளல் 22 லட்சம், மன்னாடி 5,000, வள்ளுவன் நமக்கு வந்து 23 லட்சம் தான் வரும். சரி, எந்த விதத்தில் இருக்கு நமக்கு இதில் இருந்து காரைக்காலில் இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் இங்கிருந்து அவ்வளவு தமிழ்நாடு கூட நம்ம பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு 5% கொடுக்கணும், 10% கொடுக்கணும். இங்கே 23% இருக்கு, 69% இருக்கு. இதையும் வந்து அரசு வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை. நம்ம சமுதாய தலைவர்கள் அதை பற்றி ஏன்னா அவங்களுக்கு சிந்தனையே இல்லை. இதை பற்றி தான் அவங்களுக்கு சிந்திக்க நேரம் இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன் வந்தால் ஒரு சீட்டு எவ்வளோ பண்ணலாம் சொல்ற நீ ஏதாவது வருத்தப்பட வேண்டாம், யாருமே சம்மந்தப்பட்டவங்க வருத்தப்பட வேண்டாம். இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பாதிக்கப்பட வேண்டாம் இதை கேட்கறதுக்கு யாரும் இருக்கா? அப்ப நம்ம வந்து அரசியல் ரீதியாக நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு குத்து எடுக்க நம்ம சொல்லப்போனா ஒரு குத்து எடுக்காத கண்மாய் தான் வழியில போற வரலாம் மீன் அள்ளிட்டு போவான், அள்ளிட்டு போய் விட்டு காசு ஆகிக்கிறான். அது மாதிரி தான் நம்ம ஓட்டு வங்கிய எல்லாரும் போய் நீ ஒரு லட்சம் வாங்கிக்க, நான் ஒரு லட்சம் ஒரே உனக்கு கொடுத்துக்க, நீ போடுறது போடு, நான் போடுறது போடு, எந்த கட்சிக்கு போது எங்க போகுது யாருக்குமே தெரியும். அதுக்காகத்தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இந்த நேரத்திலாவது நம்ம ஒன்றா இணைந்து ஒற்றுமையாக இருக்கு. நம்ம வந்து அரசியல் ரீதியாக நம்ம அப்போ படித்தோம், வேலைக்கு வாங்கினோம், நிறைய வந்துட்டோம். நான் கூட ஒரு உதாரணம் இதில் படித்தேன். அதாவது நம்ம வந்து சமுதாயம் வந்து கிராமத்தில் படித்து நம்ம அப்பா அம்மா நம்மளை கிராமத்தில் படித்து நடந்துலாம் படித்தோம், ஆடு மாடுலாம் வச்சு விவசாயம் பார்த்து படித்து வந்தோம். அன்னைக்கு வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு படிப்பு வந்து நமக்கு ஒரு இதாக இருந்தது. அந்த கஷ்டமான காலத்தில் வந்து படிப்பு வந்து நமக்கு ஒரு ஆதாரம் இருந்தது. அதுக்கு அப்புறம் நம்ம படித்து மேலே வந்துட்டு ஒரு லெவலுக்கு எல்லாருமே வளர்ந்தோம். இப்போ அடுத்த ஜெனரேஷன் இப்படி வருது. ஸோ இதுக்காக நான் சொல்ல போனால் படிப்பு வந்து கல்வி வந்து நம்ம கஷ்டமான காலத்தில் ஒரு போயிடும். அது இங்கிலீஷில் சொல்ல போனாங்கன்னா எஜுகேஷன் இஸ் எஜுகேஷன் ஒரு அது ஒரு போயிடும். அது வந்து அதே சமயத்தில் படித்து வந்த பிறகு அது ஒரு ஆபரணம், இட் இஸ் ஆர்னமெண்ட் ப்ராஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ அது ஆபரணமாக இருந்தது எவ்வளோ நாளைக்கு இருக்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயம் நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு வருது. இந்த மாதிரி ரிசர்வேஷன் வரும்போது நம்ம வேற வழியை தேடுறதுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு. அடுத்த சமுதாயம் வளரக்கூடிய அந்த வேகத்துக்கு நம்ம சமுதாயம் முன்னாடி போயிடும். இது வந்து திருமாவளவனும் மற்ற அவருமே கேட்கணும். அது ஏன் கேட்க மாட்டாரு? டிஎம்கே கவர்மெண்ட் கேட்கணும். இதே மாதிரி அதை நம்ம தேவத்தூர் வேளாளர் சமுதாயம் பாதிக்கப்படுற மாதிரி ஆதிவாசி மாணவர்களும் பாதிக்கப்படுறதுன்னு செய்வாங்க. அதை ஏன் கேட்கிறாங்க? அப்ப அதனால என்ன லாபம் கிடைக்குது? டிஎம்கே கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன செய்யுது? நான் கேட்கிறேன். இந்த சபையை வந்து நான் ஒரு சகோதரர் திருமாவளவனுக்கு எனக்கு ஒரு என்னைக்காட்டு வயசு தம்பி தான். நான் கேட்கிறேன், எனக்கு சகோதரர் திருமாவளவன் பதில் சொல்லணும். இந்த மீடியாவில் வந்து அவர் தெரிஞ்சு கேட்க பதில் சொல்லணும். இல்லை திராவிட முன்னேற்ற தமிழக சீஃப் மினிஸ்டர் முதல்வர் ஸ்டாலின்
பரிசு வரணும். இதனால தேவதரோட வேலை பாதிக்கிறத எனக்கு சொல்லட்டும். எதுக்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் நான் வந்து இப்போ அதில் என் பாட்டன் திராவிட முன்னேற்ற கழகம், என் தாத்தன் திராவிட முன்னேற்ற கழகம், என் அப்பா திராவிட முன்னேற்ற கழகம், என் பிள்ளைங்க அப்படிக்கா இப்போ இருக்கணும். மற்ற சமுதாயங்கள் எப்படி இருக்காங்க, நமக்கு யார் நல்லது செய்வாங்களோ காரண காரியத்தோடு நம்ம செயல்படுவோம். இந்த காரணத்தினால நம்ம யாரும் நம்ம வேண்டிய வேண்டாம் இல்லை, யாரும் சோறுபட போவதில்லை. நம்ம உழைக்க போறோம், நம்ம சம்பாதிக்க போறோம், நம்ம சாப்பிட போறோம். ஆனா நமக்கான உரிமைகளை ஏன் நம்ம கொடுக்கணும்? அதைத்தான் நான் சொல்றேன். நம்ம ஒன்னா இணையணும், ஒருங்கிணைஞ்சு பண்ணலைன்னா நம்ம சமுதாயத்தையும் பல முறையில் பின்னாடி நமக்கு நம்மளுடைய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கோங்க. எத்தனை பேர் எவ்வளவோ வந்து விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆணவர்கள் நடக்குது, ஒரு லேப்டாப் எடுத்து நடக்குது, இதெல்லாம் வந்து யாராவது பொருட்டா எடுத்து பேசுறாங்களா? இப்ப இவர் முத்துமண்ண இன்சிடென்ட் நடக்குது, அந்த நிகழ்வுக்கு வந்து சரியான நிதி கொடுக்கல. அடுத்து கவின் இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவோ போராடுறாங்க, ஆனா எவ்வளவு நிதி கொடுக்குறாங்க, எவ்வளவு உண்மையா எவ்வளவு நிதி கொடுக்குறாங்க யாருக்குமே தெரியல. இப்ப ஆகாஷ் மாணவர்கள் நடந்தது, அதுக்கும் இல்லை. இந்த விஷயத்த ஜென்மாவட்டும் இல்லை, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து பராமரி இருக்குது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய இன்சிடென்ட்ஸ் என்ன கூட நான் கூட சொல்றேன். அவருடைய வரலாற்றை கேட்டுருந்தேன். ஏன் அங்க வந்து ஜான்பாண்டியனும் மாண்புமிகு பிஜேபி தலைவர் ரயில்வே நாயகர் இருக்காங்க. ரெண்டு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஏன் அங்க வந்து ஒரு ஒற்றுமையை உண்டாக்க முடியல? அவங்க நினைச்சா செய்யலாம்ல, ஏன் அதை வந்து முடியல அவங்களால? அப்ப அதை வந்து அவங்க அந்த மாதிரி நடக்கிறத வந்து அவங்களுக்கு அதை கட்டுப்படுத்தணும்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதுதான் நான் சந்தேகப்படக்கூடிய என்னுடைய சந்தேகம். ஒரு ரெண்டு சமுதாயம் வந்து இவ்வளவு தூரம் வந்து நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. ஈவன் கவின் கொலையிலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இவர் டாக்டர் கிருஷ்ணசாமியோட பையன் வந்து கவினை கொண்டுட்டீங்க, நீங்க வந்து சுபாஷினி கொள்ளுவீங்களான்னு கேட்டாரு. அது தவறான கருத்து. எந்த அப்பா அம்மா வந்து போலீஸை வந்து தவறே வந்து போலீஸ் பண்ண தவறு. போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் இன்ஸ்பெக்டர் காசு கூப்பிட்டு அவர் மிரட்டுறாரு, நீ வந்து பொண்ணை விட்டுட்டு போகிறேன்னா நான் வேற பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்றாரு. இதே பண்ண ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ரெண்டு அப்பா அம்மாவை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கைது வாங்கிருப்பான். நீ வந்து உன் பொண்ணா உண்டா பாத்துக்க, அவர் பையனை பாத்துக்க. அதுதான் நாங்கள் சட்ட ரீதியா செய்யணும். நான் வழக்கறிஞர் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி செஞ்சிருந்து அவர் வந்து அந்த மாதிரி செய்த பிறகும் கவின் வந்து அந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தா அவங்க ஏதாவது செய்திருந்தா கூட நம்ம உலகத்துக்கு சமாதானம். வேற அது ஒண்ணுமே பண்ணாம அந்த ஏதாவது ஒரு 4 2 சமாதானத்துக்கு தலைவர்களை கூப்பிட்டு எப்போ அவங்க 2 பேரும் கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க, ஒன்று அது பாட்டு போட்டு பயங்கர பேசலாம். அது வந்து எவ்வளவு வன்முறையா இருக்கு. நான் அந்த இடத்துல போது நாங்கள் பாடி கொண்டு போது நாங்கள் இருந்தேன். பையன் பூரா வெட்டு பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சுட்டு எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன், சீமான் எவ்வளவோ வந்து ஜீவானு அதை பாடி சுற்றி நாமக்கல் பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணி என்ன இறந்து போன உயிர் கிடைச்சிட போதா? ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட்ல எவ்வளவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திருப்பூரத்துக்கு நம்ம விநாயகருக்கு 50 லட்சம் கொடுக்குறாங்க, உடனே ஓடி போய். ஆனா ஒரு செல்காட்சி உறுப்பினர் ஆர்வம் பண்ணா 12 லட்சம் தான் கொடுப்பேன், 10 லட்சம் தான் கொடுப்பேன். உயிருக்கே உயர் ஜாதி இறந்தவர்னு அட்டவணை இறந்தவர்கள் தான் ஒன்று. ஏன் அந்த பிரிவினை? வேற நான் வந்து ஒரு இது வந்து கமிஷன்ல அவர் எஸ்சிஎஸ்டி கமிஷன் சேர்மன் தமிழ்வாணன் வந்து பார்த்துட்டு வந்து வெளியில பிரசிட் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அப்போ வந்து நான் சொல்றேன், அவர் 12 லட்சத்துக்கு பேசுங்க, இது வந்து எல்லாம் கரெக்டுன்னு சொல்றாரு. நான் இன்னும் சொல்றேன், அவர் பக்கத்திலேயே நாங்கள் வந்து மோட்டார் ஆக்சிடென்ட் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஒரு கம்பெனி இன்ஜினியர் வந்து 2 லட்சம் வாங்கினா அவருக்கு வந்து 1 கோடி மினிமம் காம்பன்சேஷன் கொடுக்கும். அது இதுல வந்து இன்னும் மோசமான என்னன்னா, அரசு துறையில் உள்ளவரே வந்து ஈடுபட்டு அதில் கொலை பண்ணியிருக்காங்க. அப்ப அரசு வந்து எவ்வளவு அதுக்கு நிவாரணம் கொடுக்கணும்? 1 கோடி கொடுத்தா கூட தரது. ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு இன்ஜினியர் இறந்தா விடுபட்டு இருக்கும்போது ஏன் அது ஒரு அரசு துறையில் உள்ளவர் ஈடுபட்டு அவர் வந்து இது பண்ணும்போது ஏன் 1 கோடி கொடுக்கக்கூடாது? இதெல்லாம் வந்து நம்மளுடைய சமுதாயத்தினுடைய பின்னணி. இதை கேட்கறது ஆளே இல்லை. நியாயமான ஒரு யதார்த்தமான
இயல்பு. நம்ம அந்த அளவுக்கு நம்ம தலைவர்களுடைய தெரியவில்லையா, இல்லை அக்கறை இல்லையா? நான் திராணிகளையும் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு எல்லா தைரியம் இருக்கு, எல்லா இதுவும் தெரியும். ஏன்னா நம்ம வந்து அவரை பகிர்ந்துக்கூடாது, இவரை பகிர்ந்துக்கூடாது, இங்கே பேசினா சகோதரர் திருமாவளவன் சொல்றாரு, அந்த பக்கம் பேசினா பிஜேபி தலைவர் நவீனா நாயுடு பகிர்ந்துருக்காரு. நண்பர்களாக இருப்போம். பட் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க பெற்றிருக்கிறதுக்கான தலைவராக இருக்கீங்க. அப்ப என்னதுக்கு நீங்க தலைவராக சொல்றீங்க? அப்ப நம்ம தகுதிக்கு, தலைவருடைய தகுதிக்கே அங்க வந்து ஒரு கேள்விக்குரிய ஆரம்பம். இதுதான் நம்மளுடைய சமுதாயத்திற்கு பின்னடைவு. இதெல்லாம் நம்ம என்னைக்கு சரியாகிறோமோ அப்பதான். இது மட்டும் இல்லை, இன்னமும் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டத்துல, நம்ம வந்து எவ்வளோ திராவிட முன்னேற்ற ஆட்சியில் எவ்வளோ போராடி இருக்கோம். தேவத்தினுள்ள வேளாளர் பேர் வாங்கன்னு சொல்லிட்டு, பேர் அண்ணன் சொல்லிட்டு அத்தனையும் வாங்கி பின்னாடி எடுத்துட்டாங்க. அதுதான் நான் வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு செல்லுத்தமிழ்ல ஒரு லெட்டர் வருது. எப்படின்னா, நீங்க வந்து எல்லாம் கேட்குறீங்க தேவத்திற்கு, ஆனால் அதுக்குள்ள வழிமுறைகளை ஒன்றுமே நீங்க செய்யலை அப்படின்னு லெட்டர் அனுப்புறாங்க. அதனால அப்படியே போட்டாங்க. அதுக்கப்புறம் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜியுடைய முயற்சியில அமித்ஷாஜி வந்து அவளை இது பண்ணி தங்கராஜ் மதுபதி சார் எல்லாம் முயற்சியில போட்டு இது பண்ணி எல்லாம் அது வந்து நம்ம எடப்பாடி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து நம்ம தான் எப்போதும் கட்டிவிடுவாங்க இருக்கோம். அவர் வந்து ரிப்போர்ட் ஆரம்பிச்சு கேட்டு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 101 பேர் போயிருந்தோம். 120 பேர் நான் எல்லாரும் வச்சு அப்படி இருந்து அவங்க முயற்சி செய்த போது என்ன பண்ணாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் 40 MP வெளிநடப்பு பண்ணாங்க. இதெல்லாம் தேவேந்திரோட வேளாண்மை தெரியணும். இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னாடி ஓடுறாங்கல்ல, இன்னைக்கு ஒரு டீம் போய் பார்க்கறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த சமுதாயத்திலான பிறந்து வளர்ந்துருக்கீங்க, ஏன் இதெல்லாம் வந்து நீங்க கேட்கறதில்ல? இதை கேட்கறது தான் நீங்க சமுதாயத்தில் பிறந்தீங்க, சமுதாயத்தில் தலைவராக இருக்கீங்க, சமுதாயத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க. நீங்க ஆந்திராவுக்கு பேர், நீங்க உங்க பையன் ஆந்திராவோட மாணவன் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இல்ல உங்க பையனுக்கு வந்து உங்க கூட படிக்கணும் போது 10 மார்க் வாங்குறான், நீங்க வந்து 90 மார்க் வாங்கிட்டு உனக்கு வேலை இல்லைன்னா ஒத்துக்குவாரா? இந்த டிஎம்கே போயிட்டு கெஞ்சிடவரு இல்ல இந்த 40 MP வெளிநடத்தினாங்க, இவங்களுக்குலாம் தெரியாது, தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஏன் இன்னைக்கு டிஎம்கே பின்னாடி அழகிறீங்க? ஒருத்தர் யோசிங்க, இந்த சமுதாயத்தில் படத்தை வளர்றீங்க. நான் யாரையும் வெறுப்பட பேசல, இதெல்லாம் நடைமுறை, இதெல்லாம் வந்து சிந்திக்கக்கூடிய நிகழ்வு. நம்மளாம் படிச்சிருக்கோம், எம்ஏ படிச்சிருக்க 4 வீட்டில் 4 பேர் படிச்ச, 10 பேர் படித்தோம், என் பாட்டி படித்தா எல்லாம் படித்தோம். உங்களுக்கு உண்டான சமூக நீதி எங்க இருக்கு? யார் பார்க்கிறா? அப்ப அதெல்லாம் நம்ம சிந்திச்சாதான் நம்ம கல்வியாளர்கள், நம்ம படிப்புக்கும் பட்டத்துக்கும் குடும்பத்துக்கும் தகுதியானவர்களா. எனக்கு அதுதான் வருத்தம். நமக்கு வந்து மாண்புமிகு எடப்பாடியாரோ, மாண்புமிகு ஸ்டாலினோ, மாண்புமிகு திருமாவளவனோ எக்ஸ்வை யாருமே நமக்கு வந்து வேண்டியவங்க வேண்டாம் இல்லை. இன்க்ளூடிங் ஜான்பாடியில திரு டாக்டர் கிருஷ்ணசாமி. நமக்கு தேவை என்ன? நீங்க எல்லாரும் உள்ள மாதிரி எங்களை நடத்துங்க, எல்லாருக்கும் உள்ள உரிமை எங்களுக்கு உண்டு. இன்னைக்கு என்னாச்சு, நம்ம வந்து இவ்வளவு பெரிய சமுதாயம் இந்த மாதிரி ஒரு சில குறுக்கு வேலையெல்லாம் சொல்ல போனாங்க. ஒரு வேலை ஆழ்திராவிடன்றது வந்து ஒரு எழுத்துக்கு முன்னாடி ஷெட்யூல் காஸ்ட் வார்த்தைக்கு ஆழ்திராவிடன்னு சொல்றீங்க. எங்க எல்லாம் கேட்டா ஒரு தமிழ்நாட்டு ப்ரொஃபஸர் பேர் வாங்கலாம். கேப்பையில நெய் வெடிச்சுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்க போகுதுன்னு சொல்றோம்ல. இப்ப நம்ம வந்து கேட்டுட்டு இருந்ததே தப்பு. அரசு துறை கேட்கறாங்க, அதிகாரிகள் கேட்கறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம என்ன பண்றோம்? ஒரு முழு பூசணிக்காய் சோதனை உள்ள அடிக்கிற மாதிரி ஆதிராவிட ஒரு வட்டத்துக்கு தான் இத்தனை காலையும் சேர்த்தாங்க. எங்க இருக்கு சமூக நீதி? மாண்புமிகு திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ, மாண்புமிகு திரு திருமாவளவனோ எனக்கு சமூக நீதி சொல்லுவாராகிட்ட சொல்ல எனக்கு அவன் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம். நான் வந்து வழக்கறிஞர்னா அந்த ஒரு ஜட்ஜிட்ட முன்னாடி பேசுற மாதிரி தான் நான் பேசுறேன். எனக்கு சொல்லுங்க, இதுதான் சமூக நீதி திருமாவளவனையோ மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினையும் சொல்லுங்க. கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தான் பழைய சமுதாயத்துடைய வாக்கு வங்கி வேணும். நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை. இந்த ஓட்டு எங்க வேணாலும் கிடைக்கும், எவன் வேணாலும் போடுவான். அதனால நம்மளை படி தேவையில்லை. அதுதான் என்ன உண்மை யதார்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு
நம்ம வந்து நமக்கு நன்றி செய்யட்டும். நமக்கு நல்லது நம்மளுடைய சமுதாயத்திலிருந்து ஆதிதிராவிட சங்கத்துக்கு 2 மினிஸ்ட்ரி கொடுக்குறாரு, நம்ம சமுதாயத்துக்கு 1 மினிஸ்ட்ரி கொடுத்தாரு. அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல. இது யார் பாக்குறா சொல்லுங்க. நம்ம சமுதாயம் இது இல்ல, இந்த யூடியூப்ல பார்த்துட்டே இருக்காங்க, எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அதை கேட்க முடியல? எதுக்கு பின்னாடி போறீங்க? இதெல்லாம் செய்து முடிக்கட்டும். ஆதிதிராவிட நடத்துறை போய் ஆதிதிராவிட நலத்துறை, ஆதிதிராவிட வீட்டு சிபாரியம், ஆதிதிராவிட ஆணையம் இதெல்லாம் நிப்பாட்டட்டும். அது அந்த 3% ரிசர்வேஷன் கொடுத்தோம் கோட்பாடை நீக்கட்டும். ஆதிதிராவிட சமுதாயத்தை உள்ளடக்கி அந்த சமுதாயத்தினுடைய கணத்தை உண்மையான கணத்தை எடுத்து இவ்வளவுதான் பல்லது இவ்வளவுதான் பறையன்னு சொல்லட்டும். ஆணவ கொலைகளுக்கு சரியான சட்டம் போட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி நிதியை வழங்கட்டும். அதுதானே இந்த சமூக நீதி, சமதர்மம். ஏன் விஷயம் அரசு மறுக்குது? அப்ப உயிருக்கு வந்து நீங்க உயிருக்கு உயர்ந்த ஒரு இறந்தா ஒருத்தர் உயிர் இருந்தா ஒரு உழையா எங்க இருந்து இந்த நியாயமா பார்த்துக்கிட்டாங்க அரசியல்வாதி. இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் அவங்க அவங்களுக்கு வேலை உண்டு, அவங்க ஆட்சி வரலாம், இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும், போட்டா செய்வாங்க போயிடுவாங்க. ஆனா நீங்க சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்து நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்து ஒரு நம்ம வந்து இந்த சமுதாயம் ஆதிதிராவிட பழைய சமுதாயம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க. யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க 350 தாலுகாவுக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து நான் வந்து அவருடைய ஒரு ரசிகர், அவருடைய ரசிகர். எதுக்காக அவர் வந்து அந்த சமுதாயத்தை எப்படி கட்டுப்பாடு கொண்டு போறாரு. நம்ம சொல்லலாம் எப்படி நிதி வாங்குறாங்க, எப்படி அவர் சொந்தத்துக்காக பயன்படுத்துறாரு, அவர் பிள்ளைக்கு பயன்படுத்துறாரு. எல்லாம் ஒவ்வொரு பைசா இதே மாதிரி நம்ம தலைவர் பயன்படுத்துறாங்களா? எவ்வளவு ஒவ்வொரு எம்எல்ஏசின்னா எவ்வளவு நிதி வாங்குறாங்க? முத்துமலை இறந்த பிறகு அவர் அந்த அப்பா அம்மா போய் ஒருத்தர் பார்க்கும் போது நீ அதெல்லாம் அரசு நிதி கொடுப்பாங்க. நான் போய் இங்க இருந்து 50,000 ரூபாய் என்னுடைய சொந்த பணத்தை கொடுத்துருக்கேன் முத்துமலை வீட்டில். இது நடந்தது. இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போய் மாற்றவரையில எவ்வளவு பேர் இறந்தாங்க ஆத்திர பாதுக்கு 1 லட்சம் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க செய்ய ஒற்றுமொத்தமா கருத்துக்கள் எடுத்து நம்ம தலைவர்கள் வந்து சமுதாயத்தை ஒண்ணா இணைச்சு கொண்டு வந்தாருடைய நம்முடைய சமுதாயம் வந்து முன்னேறது இன்னும் பல பின்னடைவு இருந்தவர். அதான் ஒரு ராபர்ட் ஃப்ராஸ்ட்னு ஒரு ஆங்கில கவிதை இருக்கு. அவர் வந்து இந்த ரோடு மார்க்கெட்டிங் ஒரு இது வரும். அதாவது சம்மர் பிட்வீன் ages and ages hence I shall be telling this with a shine. 2 roads diverged in a wood. I took the one less traveled by that made all the difference சொன்னாங்க. அதாவது நம்ம ஒரு வனத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம், 2 பாதை போகுது. ஒன்று வந்து ஒரு குறுகிய பாதை இருக்கு, ஒரு நல்ல நடந்த பாதையா இருக்கு. ஸோ அந்த நடந்த பாதையை நம்ம போய் பார்ப்போம் போனா அது வந்து எல்லா ஒரு வித்தியாசம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம எந்த வழியில நம்ம சமுதாயம் போகணும், எப்படி நம்ம சமுதாயத்தை ஒருங்கிணைக்கணும், அப்படிதான் நம்ம கொண்டு போகணும். வேற நம்ம என்ன பண்றோம், ஒரு போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே பார்த்துட்டு எல்லா மக்களும் போய் சொல்லிட்டாங்க. திரு ஜான் பாண்டியன், திரு கிருஷ்ணாமி ஒரே தேர்தல் நிற்கிறாங்க. ஒருத்தர் ஜெயிக்க வேண்டிய ஒரு இளைஞர் பாவம் அவர் தோத்து போயிட்டாங்க. இவங்களும் தோற்றாங்க, அவர் என்ன எங்க இருக்கு சமுதாய வளர்ச்சி? வேற இன்னைக்கு மாற்று சமுதாயத்தில் என்ன நடக்குது? நீயும் அங்கே நிலை, நானும் ஜெயிக்கிறேன். நீ ஜெயிக்கணும்னா நான் ஒரு சாதாரண ஆளுக்கு பண்றேன், நீ ஜெயிக்கணும்னா நான் ஒரு சாதாரண ஆளுக்கு பண்றேன். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அந்த சமுதாயம் முன்னேறுமா, நம்ம சமுதாயம் முன்னேறுமா? நான் வடக்கு எடுக்கிறேன், நீ தெற்க எடுத்து, நீ மேற்கு எடுத்து, நீ கீழே கிழக்கு. இன்னைக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒரு 500 பேர் சொல்லியிருக்கேன். நான் அவ்வளவு பேர் சொல்லி இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஒரு சமுதாயத்தினுடைய சிந்தனை, ஒரு தேடல். அதனாலதான் நம்ம பாதிக்கப்படும். நான் தலைமை பொறுத்தெடுக்கும் பொழுது அத்தனை மாவட்டத்தில் அண்ணன் சுபியா எனக்கு வந்திருக்காங்க. அவருக்கு சொல்ல போனாங்க டேட்டா வந்தாங்க, நாங்கள் உட்காந்துருக்காங்க. உடனே கூப்பிட்டு அவ்வளவு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவ்வளவு ஒரு பெருமாள் வந்து பேசினாங்க. அந்த காலத்தில் வந்து நாங்கள் வந்து தோல்ல இடுப்புல இருக்க துண்டை கூட நம்மளுக்கு எடுக்க வச்சிருந்தாங்க. நீங்க எங்களை மதிக்க மாட்டேன்னு ஒரு தலைவர் சொன்னாங்க. இடுப்புல இருக்க துண்டை எடுக்கிறதா பெரிய விஷயம். எல்லாரும் நம்ம வீட்டிலே நம்ம ஊர்லயே நல்ல பணக்கார விவசாய கூலி வந்து நிற்கிறாரு. அது பெரிய விஷயம். நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய சமுதாயம் என்ன, நம்ம எல்லாரும் முன்னாடி 2 பேருக்கும் வருத்தம் கொடுத்தாங்க. இதே இந்த சமுதாயத்தில் காட்பாண்டியும் கிருஷ்ணசாமியும்
ஒன்றா இருந்து உழைச்சி மக்களை பூரா ஒருங்கிணைச்சு அவங்களுடைய பிரச்சனை ஈர்ப்பை விட்டுட்டு மனுஷன் இந்த சமுதாயம் எங்கே போயிருக்கும்? ஏன் அதை செய்யலை? அதை செய்யணும். அப்ப அவங்களுடைய செய்ய முடியல, செய்ய விருப்பம் இல்லைன்னா அடுத்து நம்ம என்ன பண்றோம்? சமுதாயம் நம்ம யாரை தலைமை ஏற்றுக்கிறோம்? ஒண்ணு அது அதுக்கே நம்ம தயாரா இல்லை. நான் அது அண்ணன் அவர் டாக்டர் சுப்பையா, டாக்டர் சல்மான் அவருடைய பிடிச்சவர் போனாலும் போயிருந்து அண்ணன் கூட சுப்பையா கிட்ட பேசியிருந்தேன். அப்ப சொன்னார், தம்பி நம்ம சமுதாயத்தில் இதுதான் பின்னணி தம்பி, எல்லாம் நான் பெருசாக இருந்தா நீ பெருசுனா ஈகோ இளங்கோ பேசுவேன் சொன்னாங்க. இளங்கோ முன்னாடி நம்ம எப்படி போய் பேசுறது? யுவராஜ் அவரை பெரியாருனாங்க, இளங்கோ எப்படி பெரியாக முடியும்? நிற்கும் போது நான் எப்படி அவர் எனக்கு முன்னாடி அவர் எப்படி செய்வா இருக்க முடியும்? அப்படித்தான் எக்ஸ்ட்ரா வையா நீங்க இருங்க, உங்க திறமையை காட்டுங்க, முயற்சி செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச 4 காலம் கொடுங்க, தன்னால வந்துடும் சமுதாயம். அதுதான் தலைவர் ஒரு பொறுப்பு. நாங்கள் நிர்வாகத்தில் கிட்டத்தட்ட 92 2010 கிட்டத்தட்ட 26 வயசு 24 வருஷம் நான் 7 ஆபீஸ்ல இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க இளவ ரொம்ப டஃபா இருப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட்ல அவர் திட்டுவாங்க, சிஎஸ்டி எம்ப்ளாயிஸே நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு குரூப்ல. அவர் வந்து நான் அப்படி திட்டீங்கன்னா உங்களை வாபம் பேசுறீங்க, வாபம் சொல்றது ஆபீஸ் நான் என்ன குறை சொல்லு, நீ நான் என்ன பண்ணுறது பாருங்க அப்படின்னு போயிடுவாங்க. அதனால மேனேஜ்மெண்ட் என்னை வந்து இளங்கோ மக்கள் வந்து எது வேணாலும் அவர் கரெக்டாக செய்வாரு. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, அவர் செய்யற மாதிரி செய்யப்பா ஆபீஸா. ஒரு பொக்கிஷமாக தான் நான் பெருமை. ஒரு பிராமின்ஸ் சுப்பீரியர் இருக்க முடியாத நிர்வாகம் இன்சூரன்ஸ் கம்பெனியில அவங்க பிராமின்ஸ் இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு வந்து நான் 86 ஆபீஸ்ல இருந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன் ஆக்கி நம்பர் 1 என்ன 14 பேர்ல என்ன நம்பர் 1 ஒரே ஒரு குறை 14 10 குறைஞ்சி 8 குறைஞ்சி 6 குறைஞ்சி 1 வந்து 4 இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் எதுக்கு சொன்னேன், இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாரும் ஒன்றா எடுத்து எல்லாரையும் ஒன்றா நினைச்சு இந்த தலைவர்ன்றவர் வந்து எல்லாருக்கும் தலைமை பண்றது எல்லாரையும் ஒன்றா வச்சுக்கிறதா, எல்லாரையும் ஒன்றா நினைச்சு அவங்களுக்கு தேவை இருக்குன்னா அதை கண்டிச்சு நம்ம புரட்சிகர பேசும்போது நம்ம வந்து நம்முடைய குறிக்கோள் வந்து குற்றப்பட்டனை என்று ஒற்றுமையுடன் உரிமை காப்போம்னு ஆரம்பிச்சிருந்தேன். அவர் உடனே சொன்னார், அண்ணா அப்படின்னா நீங்க குற்றப்பட்டீங்கன்னா சமுதாயம் பூரா குற்றம் பண்ற மாதிரி ஆயிருக்குண்ணா, அது எப்படி? அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நல்ல முக்கியம் சமூக புரட்சிகள் நல்ல தன்மையான ஒரு மனிதர் நம்ம சமுதாயத்தில் பிறந்திருக்காங்க, ரொம்ப பெருமை. ஸோ அந்த மாதிரி ஆளுகளை நம்ம விவசாயம் பண்ணிக்கிற தஞ்சாவூர்ல நிறைய தம்பி கண்ணன் சன்னியா பாண்டிங்க மூர்த்தி இத்தனையோ என்னுடைய சமுதாயத்தை அமைப்பு வந்த பிறகு கிட்டத்தட்ட 25 இளைஞர்கள். ஆனா அவங்க வந்து சரியா முன்னெடுத்து கொண்டு வர முடியாம நம்ம இருக்கோம். அதுக்கு என்ன வேணும்? நமக்குள்ள ஒற்றுமை வேணும், போதுமான அளவு நிதி வேணும். நான் வந்து என்னுடைய பென்ஷன்லையும் கிட்டத்தட்ட வளர்ந்த நிலையத்தில் இருக்கும்போது அதே மாதிரி துறைசனெல்லாம் நாங்கள் இது பண்ணோம், பட்டாக்கிறாங்க நல்ல பணம் இருக்கிறதாங்க பாரு. கிட்டத்தட்ட 20 மாவட்டத்துக்கு ஒருங்கிணைச்சு நான் வந்து பொறுப்பாளர் உண்டாக்குவேன். நல்லா விமானம் சேர்க்கலாம் போயிட்டு வருவாங்க, மன்னர்கள்லாம் போயிட்டு வருவோம். கடைசியில் எல்லாம் வந்த பிறகு யார் சொன்னாங்களோ தெரியல, நீங்க வந்து நீங்கள்லாம் பெரிய இருந்தால் நாங்கள் இதெல்லாம் நிற்க மாட்டாங்க, அதனால நீங்க ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. இப்போ வந்து என்னாச்சு, அன்னைக்கு அவர் வந்து அதே மாதிரி நம்மளை வந்து எல்லாரும் ஒன்றா வச்சு வளர்ந்துருந்தா இன்னைக்கு திரும்ப வட்டாரிலாம் இங்கேயும் நம்ம சமுதாயத்தை கொண்டு போயிருக்காங்க. நமக்கு யாரு சார் எக்ஸ்ட்ரா ஒய்யோ ஒருத்தர் நல்லவர் வேணும், அவரால் 4 காசு செலவழிக்க முடியணும், நம்ம சமுதாயத்தை எல்லாரையும் வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு வேண்டிய செய்தி கொடுக்கணும். ஆனால் அவர்களுக்கு கொள்கையை சரிங்க, யாரை கூட வச்சுக்கணும்னு தெரியல. அதுதான் அடிக்கடி சொல்லுவார், இதனால் முடிக்கணுன்றாங்க, அதனை அவங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் நம்ம கையில் வச்சுக்கிட்டு போதுதான் நம்ம வந்து செய்ய முடியும். நானே இருக்கேன்னா எல்லாரையும் என்னால முடியல, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே கூட சில காலத்தில் எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கேன், அவ்வளவு வேலையை நான் சொல்லுவார். எடுத்த பிறகு மீட்டிங் போட்டு அது செலவழிச்சு இப்போ அதுக்கப்புறம் 2005 வேளாண் மக்கள் விடியல் சங்கம் ரிஜிஸ்டர் பண்ணி அது கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அறக்கட்டளை ரிஜிஸ்டர் பண்ணி அது உடனே பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை படிச்சு அங்கே மீட்டிங் இருக்கு. ஸோ இதில் நான் வாங்குற பென்ஷன்லேயே பண்ணி ஏதோ சமுதாயத்தை செய்யணும், அவ்வளோதான் என்னுடைய ஆவலம். நம்ம அனாதை சங்கம் எல்லாம் நண்பர், அதாவது நம்ம அந்த அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய பின்னடைவு. நம்ம வந்து இவர் ஒரு காரியம் என்ன செய்கிறாரு, அவருக்கு ஒத்துழைக்கணும் அப்படி அந்த மாதிரி இல்லை. இவன் பெரியார் ஆயிடுவான்,
70 வயசுல நான் பெரிய ஆளா என்ன பண்ணணும்? நான் என் பேத்திய திறமைய பேத்தியில பார்க்கறதுனால எனக்கு வீட்டு வரேன். நான் அந்த மாதிரி மனிதன். அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த சமுதாயத்துக்கு உண்டான அந்த உபாசகம்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. நிறைய முக்கிய நிறைய பேர் அந்த அம்பியாதான நேற்று பேசிட்டு போது சொன்னாங்க தஞ்சாவூர்ல. அது ஒரு முக்கியமான கருத்து. நீங்க பட்டியல் வெளியேற்றம் சொல்றீங்க. அரசியல்வாதிகள் தான் பேசுறாங்க. தம்பி பட்டியல் வெளியேற்றம் போய் ஒரு மேடை போட்டு பேசிட்டு போயிடலாம். என்னுடைய கருத்து. ஆனா அதனுடைய பின்களை நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து நம்ம முதல்ல ஜாதிபடி கணக்கெடுக்கணும். கணக்கெடுத்து அதுக்குள்ள விழுக்காட்டு பெர்சன்டேஜை நம்ம வாங்கணும். அந்த பெர்சன்டேஜ் விழுக்காட்டை வாங்கினாதான் நமக்குள்ள 3% படிச்சுட்டு முன்னுரிமை வரலைன்னா நம்ம ஆசிரியர் பழைய சபையிலும் தேவத்துக்குள்ள சபையில நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அது அந்த 3% நிப்பாட்டிட்டு இந்த 15 வந்து நம்ம பிரிச்சோம்னா நம்ம போதும். அதை செய்யறது அரசு வலியுறுத்தணும். அந்த அரசு வலியுறுத்துறதுக்கு நம்மகிட்ட ஒற்றுமை வேணும். அது இல்லை. அப்ப 7% ரிசர்வேஷன் வாங்கி வெளியில போனா கூட 7% வாங்கிருக்கீங்க. வெளியில போயிட்டா இப்ப ரிசர்வ் கான்ஸ்டிடியூஷன்ல எம்எல்ஏ சீட் வாங்குறோம். 10 எம்எல்ஏ வாங்குறாங்க, அவங்க 15 எம்எல்ஏ வாங்குறாங்க. வெளியில போயிட்டீங்கன்னா நீங்க ஜெனரல் கான்ஸ்டிடியூஷனை ஜெயிக்க முடியுமா? அவர் அம்பியாவதி வேலை பார்த்தாரு. இந்த கேள்வி வச்சாரு. எனக்கு நான் அப்படியே அழுத்து போயிட்டேன். நடக்குமா? நம்ம ஜெனரல் கான்ஸ்டிடியூஷன்ல போய் ஜெனரல் கான்ஸ்டிடியூஷன் ஜெயிக்க முடியுமா? கஷ்டமானதான். அரசியல் ரீதியா அது நமக்கு பெரிய பாதிப்பு. அதனால சில விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கத்தான் செய்யணும். அடுத்தவங்க சொல்றதை நம்ம காதுல வாங்கணும். வாங்கிட்டு நம்ம தான் செஞ்சுக்கணும். நான் வந்து சும்மா பட்டியல் ஒருத்தர் கூட சொன்னார். ஒரு ப்ரொஃபஸர் நான் பேர் சொல்ல ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடியூஷன் பார்த்தார். அவர் சொன்னா இல்லைங்க, ஒரு மீட்டிங்ல திருநெல்வேலியில் மீட்டிங் அட்டன் பண்ணி சொன்னார். இல்லைங்க, நீங்க வந்து நம்ம வந்து பட்டியலை விட்டு வெளியே போயிட்டுலாம் கேட்டகரி 10% இருக்குல்ல, அதுல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க. நம்ம வந்து இப்ப நம்ம பிள்ளைகளை வந்து 100% வாங்கி வைக்கலாம். வேற என் தம்பி கிராமத்தில் உள்ள பையன் ஒரு அக்ரிகல்ச்சர் இல்ல அதே கிராமத்தில் ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் இல்லாத ஒரு அக்ரிகல்ச்சர் கூலி பையனை வந்து 100% வாங்க முடியுமா? அதெல்லாம் நம்ம வந்து கருத்துக்கள் வந்து கவனத்தில் எடுக்கணும். எடுத்துட்டு தான் நம்ம பேசணும். ஏதோ எடுத்த கவுத்தர் பேசுறது வந்து நம்ம என்னுடைய தனிமனிதனுடைய இது இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஒரு உரிமை, ஒரு இது. அதனால அந்த மாதிரி நம்ம செயல்படணும். ஸோ இதையும் செய்யணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கோரிக்கை வந்து ஆணவ படுகொலை. இந்த ஆணவ படுகொலையில் அது மாதிரி லாக்அப் இருக்கு. லாக்அப் இருக்கு. எத்தனையோ வந்து முத்துமனா அப்படிதான் லாக்அப் இடத்துல இருந்தாரு. அதே மாதிரி வந்து இப்போ ஆகாஷ் இருக்காரு. இதுக்கெல்லாம் இப்போ இன்னும் நல்லா வந்து கூட்டிட்டு வந்தவங்க ஏதோ கால்வாயில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சமுதாயம் சம்பந்தப்பட்ட இறப்புகள்லாம் அது வந்து சரியான முக்கியத்துவம் கொடுக்க முடியாம, சரியான விசாரணை இல்லாம அப்படியே மூடி மறைக்கப்படுது. அதையும் நம்ம வந்து ஒரு சமுதாய ரீதியா நல்ல சமுதாய தலைவர்கள் இதுல அங்கங்க போய் வந்து போராடுற இது இல்லையா? ஏன்னா அது மட்டும் இல்ல, நீங்க நம்ம மற்ற சமுதாயம் வந்து எத்தனையோ தலைவர்கள் எவ்வளவோ பேசுறாங்க. வேற நம்ம சமுதாயத்தை ஒருத்தர் பேசுறாங்க, சவுதிசங்கர் எடுத்துப்பாங்க. அவர் எத்தனையோ தலைவர் சொல்லாத கருத்தை அவர் சொல்லிட்டாரு. சொல்லுங்க, என்னெல்லாம் பேசுறாங்க. ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஒரு ஆர்வம் இருக்கு. அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ள போய் மனத்தை அள்ளி வீசி அவரை பாடா படுத்துறாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப அதுக்கும் கையவர்கள் ஒரு இழிவானவர்கள் இருக்காங்க. ஒரு வீட்டுல போய் ஒரு மனத்தை அள்ளி போடுறதுன்னா அப்ப எவ்வளவு இழிவான செய்யும். அதுக்கும் வந்து ஆளுநர் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப அது மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம தள்ளப்படுறோம். நமக்கு எல்லாருக்கும் வந்து அடிப்படை காரணம் ஒற்றுமை இல்லை, சரியான தலைமை எல்லாம். எங்கே சுத்தி வந்தா அந்த ஸ்கொயர் ஒன்றுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்கு வந்துடும். எங்கே சுத்தி கித்தி வந்து ஒற்றுமை இல்லை, நம்ம உணர்வு இல்லை, அவ்வளவுதான். இந்த காணாம அது மாதிரி கமிட்டி வந்து எவ்வளவு மதிப்பு கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்ப ஆகாஷ் இருக்கு, என்ன பண்ண போறான்னு தெரியல. வேற அதே இதே இது ஆணவப்பள்ளிக்கு லாக்கத்துக்கு மற்ற சமுதாயத்தை எடுத்துப்பாங்க. எப்படி பணம் பண்ணாங்க, சீஃப் மினிஸ்டர் பேசுறாரு, 50 அனௌன்ஸ் பண்றாங்க. ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சம்பந்தப்படலைன்னா கூட அவ்வளவு பண்றாங்க. ஏன் அந்த பாரபட்சம்? நமக்கு மட்டும் ஏன் பாராட்டணும்? அதெல்லாம் நம்ம வந்து கேட்கணும். அதுக்கு தான் சொல்றேன் நான். என்னுடைய முயற்சி வந்து என்னன்னா, நமக்கு யாரும் வேண்டியமா ஆடாது.
டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ பிஜேபியோ நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு யார் நல்லா செய்வாங்க? நம்ம நியாயமான கோரிக்கை. எனக்கு அடுத்த உரிமையை எடுத்து எனக்கு எடுத்து கேட்கல, அடுத்தவருடைய கொடுக்கிற சாப்பாடை எனக்கு எடுத்து கேட்கல. சட்ட ரீதியாக என்ன இருக்கோ என்னுடைய பங்கு இருக்கு, என்னுடைய உரிமை, என்னுடைய சமூக நீதி கொடுங்க. அதனால ஒரு இதில் சொல்லுவாங்க சட்ட ரீதியாக whoever seeks legal liberty must come with clean action சொல்லுவாங்க. சட்டத்துக்கு முன்னாடி வரும்போது நான் பேசும்போது நான் வந்து அதுக்கு தகுதியானவர், அதற்கான ஒரு இது ஆதாரத்தில் நான் பேசுறேன். அந்த மாதிரி வந்து செய்யறதுக்கு நம்ம வந்து இல்லை. அதனால வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க நினைச்சா செய்யலாம். 3% ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க, ஒரு சட்டத்தை போட்டாங்க. வேற சாணத்துக்கு நினைச்சாங்கன்னா சட்டம் போடலாம் படுத்தோம். வேற சாதாரண சம்பளம் பேர் பார்த்தோம்னா மாற்றலாம்ல, ரெக்கமெண்ட் பண்ணா முடிஞ்சு உடனே மாற்றிட போறாங்க. ஏன் அது திராவிட முன்னேற்ற கழகம் செய்யல? அதைத்தான் நம்ம சொல்றோம். அதுக்கு வந்து நாங்கள் தொடர்ச்சியாக சட்டத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் தொடர்ச்சியாக நான் வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் நம்ம காரணமாக நம்ம வந்து செய்யலை. ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி அலையன்ஸோட நம்ம வந்து பேசலாம், அந்த சமூக நீதியை வந்து நம்ம கேட்கலாம், உண்டான கோரிக்கைகளுக்கு நிறைவேற்றி கேட்கலாம்னு எடப்பாடி கந்தசாமி சொல்லி அம்மாவுக்கு இதாக உறுப்பினர் அவர்கிட்ட பேசணும். அடுத்து சேம்பர் ஆஃப் காமர்ஸில் 10 மினிஸ்டர் வந்திருந்தாங்க, ஏபிஎம் மினிஸ்டர். அவங்ககிட்ட போயிட்டு அந்த மீட்டிங்கில் நானே மைக் வாங்கி பேசுவேன். நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து மாற்று எடப்பாடியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பேன். நாங்கள் வந்து எங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு பதில் அடுத்து இதை மாற்றுக்கு முன்னாடி எம்எல்ஏ டாக்டர் சரவணனை பார்த்து நானே கொண்டு போகிறேன் சார் வந்து அப்படின்னா. ஆனால் அதுக்கு 4 தடவை பார்த்தேன். ஆனால் அதுக்கு பதில் கடைசியாக மாணிக்கம் எம்எல்ஏ படிக்கிறார். அண்ணன் நான் கொண்டு போகிறேன், அவர் இல்லை. முன்னாள் அமைச்சர் தற்போது எதிர்கட்சி துணைத் தலைவரை பார்த்து உதயகுமார் பார்த்து கேட்டபோது அவர் எலெக்ஷன் வந்துருச்சு சொல்லிதான். ஆனால் அவர் கேமரா கம்பெனிக்கு அவர் இருந்தார். அப்போ இந்த நிலைமை எதிராக நம்ம ஏன் அப்படி புறக்கணிக்கிறாங்க? இப்போ ஒன்று ஜான்காண்ட் கிருஷ்ணசாமி தான் இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமைக்கு போராட்டம் நினைக்கிறாங்களா? இல்லை தேவதூர் சமுதாயத்தை கூப்பிட்டு பேசினா தேவர் சமுதாயம் தப்பா நினைப்பாங்க, நம்ம போட்டு வராது நினைக்கிறாங்களா? எதனால இல்லை இந்த சமுதாயத்தை ஒத்துழைச்சா இந்த ஓட்டு நமக்கு வராதுன்னு நினைக்கிறாங்களா? எதுனாலும் சரியா தவறு தான். நமக்கு எடப்பாடியாருடைய நிலைப்பாடு என்னைய பொறுத்தளவுக்கு தவறு. நம்ம என்ன அவர்கிட்ட போய் மற்றவங்க மாதிரி எனக்கு பையனுக்கு எம்பி சீட்டு கொடு, பையனுக்கு ராஜ்யசபா கொடு, இல்லை எனக்கு 4 எம்பி சீட்டு கொடுக்குறேன். என்னுடைய சமூக 4 கோரிக்கை ஆயுத நலத்துறை பேர் மாற்றுங்க, அது 3% முன்னுரிமை நீக்குங்க, ஆதரவு ரிட்டர்ன் பேக்கேஜ் சரி கொடுத்து ஜனத்தையை குறைச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுத்து அதை சரி பண்ணுங்க. 3 கோரிக்கை நான் தூக்குதல் கூட சொல்லுவேன். இது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வாக்களிக்கணும். எல்லாம் நம்ம ஒட்டுமொத்த சமுதாயமா அந்த முடிவுக்குவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து டிஎம்கே அவங்க செஞ்சாங்க, இவங்க செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. அதுக்கு பல காரியம் இருக்கலாம். ரோடு கிடைக்காது, அடுத்த ரோடு கிடைக்காது, என்ன. பட் எங்களுடைய சமுதாயத்துடைய தேவை என்ன? எங்களை அப்ப நாங்க வந்து புறக்கணிக்கப்பட வேண்டியவர்களா? அதை நான் கேட்கிறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம எப்படி ஆனா அதே சமயத்தில் கூட்டணியில் உள்ள பிஜேபி வந்து நம்ம ஒரு நாளும் மறக்கலாம். மாண்புமிகு பாரத பிரதமராக இருக்கட்டும், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி இருக்கட்டும், எந்த காலத்தோடு இருக்கட்டும் நன்றி மறப்பது நல்லது. எவ்வளவோ போராட்டத்தில் எவ்வளவோ அறிக்கைகளை பெற்று மாண்புமிகு எடப்பாடி அவர்களை அவங்கள சொல்லி இதெல்லாம் சொல்லி அதுக்கு அவரும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அந்த நன்றி அவருக்கும் நம்ம நன்றி பார்க்க வேண்டியதுதான். அதே சமயத்தில் பாராளுமன்ற வேலை சட்டசபையில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஒரு தமிழ் அமைச்சரவையில் தமிழக அரசு வந்து நமக்கு எவ்வளோ விருது கொடுத்தாருன்னா நம்மளுடைய உரிமையை காப்பாற்றணும். நம்ம போய் பாராளுமன்றத்தில் எல்லாத்துக்கும் போய் உரிமையை காப்பாற்ற முடியாது. அப்போ இந்த சட்டசபை எலெக்ஷனில் நம்ம வந்து யோசிக்கணும், சிந்திக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். நம்ம இன்னமும் இந்த டைத்தில் நம்ம இன்னும் எடப்பாடி அவர்கள் யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு நாங்கள் வந்து இந்த கோரிக்கைனா நாங்கள் ஆட்சி வந்த பிறகு நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயமும் அனைத்து அண்ணாவிற்கு சப்போர்ட் பண்ணும். இந்த நிலைப்பாடுல நம்ம நிலைப்பாடு தேவேந்திர வேளாண் மக்கள் உயர் சங்கத்தின் நிலைப்பாடு இதுதான். நான் கிட்டத்தட்ட 22 மாவட்டத்தில் இருக்கேன்.
அவ்வளவு வந்து இளைஞரைக்காக நீர்மூச்சு நெருப்பா இளைஞரைக்காக அதான் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து என்னன்னா இப்ப வந்து இதை இந்த முறை அடுத்து வந்து இங்க அடுத்து நான் இரண்டு கட்சிக்கு தாவைக்கா நாம் தமிழர் கட்சியில நம்ம மக்கள் கட்சி அங்கங்க இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இவங்க என்ன மாதிரி நமக்கு வந்து ஆதரவு தராங்கன்னு பார்த்துக்கிட்டு அடுத்த அரசியல் ரீதியா இன்னொரு ஒரு வாரம் பார்த்துட்டு ஒரு முடிவெடுக்கலாம்னு நான் இருக்கிறேன். அதுக்கு எல்லாம் உங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டு எனக்கு வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்ம அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா தான் நம்ம சமுதாயம் நல்லா இருக்க முடியும் என்று உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும்